அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபஜுடைய தொழுகை நமது கபூல் செய்தருவானாக. நம் கதவுளிச்ச நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதற்குரிய ஆர்வத்தையும் அவகாசத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. அதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை இந்த உலகத்திலும் ஷஃபாஅத்தை மறுஉலகத்திலும் நசீபாக்கி அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் கவா இல்லாமல் தொழுகை நிறைவேற்றி மரணிக்கும் நேரத்தில் கலிமா செய்வதோடு மரணிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உலகில் இரவு நோய் நொடிகள் வியாதிகள் விபத்துகள் கடன் தண்ணீர் போன்ற கஷ்டங்கள் இருந்து பாதுகாத்து சலாமத்தான முறையில் வாழ செய்வானாக. கோடை வெயிலிருந்து பாதுகாத்து அவனுடைய ரஹ்மத்தின் மழையை பொழிய செய்வானாக. கால்நடைகள் தாவரங்கள் பச்சிலம் குழந்தைகளுக்காக வேண்டி அவனுடைய அருள்மொழியை பொழிய செய்வானாக. மனிதர்கள் செய்திருக்கிற கோடான கோடி பாவங்களை மன்னித்து தண்டித்து விடாமல் அவர்களுக்கு மழையை பொழிய செய்வானாக. அவன் ஏவி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலக்கி வைத்திருக்க ஒதுக்கி இருப்பதற்கும் எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபபாஹும் பிகதபின் அலா கதப் வலில்காஃபிரீன அதாபுன் முஹீன். யூதர்கள் செய்த அத்துமீறல்கள் அநியாயங்களில் அல்லாஹ் தஆலா கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். படிப்படியான தவறுகளை செய்து மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலேயே காளை கன்றை வழிபட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த இன்ஜீலையும் மறுத்தார்கள். மேலும் கோபம் அதிகரித்தது. இறுதியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனையும் ஏற்க மறுத்ததினால் அல்லாஹ்வுடைய கோபம் மேலும் அதிகரித்ததாக ஃபபாஹு பிகதபின் அலா கதப், கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் சந்தி அடைந்தார்கள், உரியவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி வசனத்தை முடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், வலஹும் அதாபுன் முஹீன், இழிவடைந்த வேதனை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இறை மறுப்பாளர்களுக்கு இழிவுதல் வேதனை தான் மீண்டும் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். அந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்ததற்கு ஒரு வகையில் இனப்பற்றும் ஜாதி பற்றும் காரணமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் பொறாமை அவர்களுக்கு உள்ளே இருந்தது. இந்த பொறாமையின் பிறப்பிடம் அகந்தை, பெருமை என்று சொல்லக்கூடிய ஆணவம் அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கிற இனம்தான் உயர்ந்தது, மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள். குர்ஆன்ல ஒரு இடத்துல லா மிசாஸ் அப்படின்னு ஒரு வாசகம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா தொடாதே அர்த்தம். தொடாதே, தொட்டால் நீங்கள் தொடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு இடையிலே தலைவில் காணக்கூடிய தீண்டாமை, நான் உயர்ந்தவன், என்னை நீ தொடுவதற்கு தகுதி இல்லை, நீ எந்த நிலையில் இருக்கிற, என்னை ஏன் தொட்டுவிட்ட என்று பேசக்கூடிய மிக மோசமான மனித இனத்திற்கே எதிரான ஒரு இந்த சிந்தனை இருக்கிறது, தீண்டாமை. இதை முதலாக உலகத்தில் நிறுவியவன் அந்த காளை கன்றை ஏற்பாடு செய்தவன் தான். அவனுக்கு என்ன பயம்? காளை கன்று, அதற்குள்ளான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த குதிரையின் குழம்புகளில் மண்ணை எடுத்து போட்டு அதை உயிர் பெற செய்திருக்கிறார். இவர்கள் வழிபடுகிற ஆர்வம் கோளாறில் அந்த காளை கன்றை போய் தொட்டு விட்டால் அது உயிரோடு இருப்பது உயிரில்லாமல் போய்விடும் என்ற பயத்தில் அவன் சொன்ன வார்த்தை, நீங்க எதை வேணா வணங்கிக்கங்க, எவ்வளவு வேணா அந்த காளை கன்றுகிட்ட
இவர்களை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களை முடிகளை வெட்டி சுத்தம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அணியும் ஆடைகளை நெய்யக்கூடியவர்கள், இவர்கள் அணியும் காலணிகளை செய்யக்கூடியவர்கள் எல்லோருமே இவர்கள் தொடாதே என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் தான். உண்மையிலேயே இவர்கள் தொடாதே என்பதில் சரியாக இருந்தால் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் முடியோடு அறிந்து கொண்டிருக்க வேண்டும். சுத்தம் பண்ண முடியாது, இவருடைய ஆடை சுத்தம் பண்ண முடியாது, இவர்களுடைய ஆடைகளை நெய்வதற்கு ஆளுகள் இருக்காது. ஆனால் அந்த தீண்டாமை என்ற வழக்கத்தினால் அவர்களுக்கு வந்த பெருமை, அகத்தை, ஆணவம், நான் தான் உயர்ந்தவர். பார்க்கின்ற பார்வையிலேயே முகத்தை சுழிச்சு கண்ணை சுருக்கி பார்க்கிறது. நான் தான் உயர்ந்தவன், நீ மட்டமான. அதான் இதுக்கு தண்டனை தான் சொல்றான். பலரும் முகீம், இழிவடைந்த நிலையில் அவர்களுக்கு வேதனை வரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு இழிவும் சிறுமையும் தான் கிடைக்கும், பெருமை கிடைக்காது என்று அல்லாஹ் என்ன செய்கிறார்? அவர்களுடைய இந்த ஆகாத குணத்திற்கு பதிலடி கொடுக்கிறார். இதற்கு சான்றாக திருக்குர்ஆனின் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதகுலூன ஜஹன்னம தாகிரீன், என்னை வழிபடாமல் பெருமை அளிப்பவர்கள் இழிந்தவர்களாக, கேவலப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இபாதத், வணக்க வழிபாடு இருக்கிறதே, பலதடவை நாம் பேசப்பட்ட விஷயம். மனிதனின் தலையிலே இருக்கிற கணம், தலையிலே இருக்கிற பெருமை, தலையிலே இருக்கிற ஆணவம், அகம்பாவம், அத்தனையும் மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும் என்றுதான் தலையை கொண்டு போய் மண்ணிலே போட்டு சஜிதா செய்கிறோம். எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயம். அதனாலதான் தொழுகையில இருக்கிற ருக்குனுகளிலேயே அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமானது சஜிதா. உங்களுக்கு அல்லாஹ்வுடன் ஏதேனும் காரியம் நடக்க வேண்டும் என்றால் சஜிதாவில் இருந்து அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆக பெரிய மகத்தான வெற்றி பத்ர். அந்த பத்ருடைய வெற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஜிதாவின் துஆவில் தான் கிடைத்தது. அப்ப அந்த சஜிதா என்பது என்னுடைய தலை கணத்தை, என்னுடைய பெருமையை, ஆணவத்தை, நான் பெரியவன், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை மண்ணிலே கொண்டு போய் போடுவது. இந்த இபாதத்தை செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் இஸ்தக்பர் என்று சொல்லக்கூடிய பெருமை தலை கொண்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல தெளிவா சொல்லுவான், என்னை வழிபடாமல் பெருமை அளிப்பவர்கள் இழிந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். அதாவது அற்பமானவர்களாக, சிறுமை அடைந்தவர்களாக, தாழ்மை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உலகத்தில் பெருமை, அகத்தை கொண்டவர்கள் மறுமையில் சிற்றெலும்புகளை போன்று மனித தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள். எலும்புடைய உருவத்தில் மனிதனுடைய தோற்றத்தில் எழுப்பப்பட்டா யாராவது நம்ம நிமிர்ந்து பார்க்க முடியுமா? அற்பமான அனைத்து பொருட்களும் அளவில் அவர்களை விட பெரியதாகவே இருக்கும். உலகத்துல நாம் பெருசு, நாம் பெரியவன் சொல்லிட்டு இருந்தவனால எல்லாம் என்ன செய்யறான்? ஒரு சிற்றெலும்புடைய அளவில் பிறக்க செய்து எல்லா படைப்பும் இவனை விட பெருசா இருக்கும். எங்கே நான் பெருசு சொல்வது, நான் பெரியவன் என்று சொல்வது, எங்கே தலை நிமிர்ந்து பார்ப்பது, எங்கே தலையில் ஆணவத்தோடு நடப்பது. இதற்காக அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறார்? நாளை மறுமையில் கொடுக்கிற தண்டனை ஆக சிறிய உருவமாக அவர்களை எழுப்ப செய்வான். நரகத்தில் உள்ள அவர்களுக்குன்னு பிரத்யேகமாக செப்பரேட் செல்லு ஒன்று இருக்கும், சிறை. சிறையிலே சொல்றான். அந்த சிறைக்கு பெயர் ஃபூலஸ். அந்த சிறையில் அவர்கள் போடப்படுவார்கள். அந்த சிறையில் போடப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவு என்ன தெரியுமா? மற்ற மற்ற நரகங்களில் இருக்கக்கூடிய நரகவாசிகளுடைய வியர்வை, சீல், ரத்தம் போன்ற அவர்களுடைய உடலில் இருந்து வெளியாகக்கூடிய கழிவுகள் இவர்களுக்கு புகட்டப்படும். சிறையில கூட நிறைய வகை இருக்கு இந்த உலகத்துல. விஐபி செல்லுங்கிறான், போறது ஜெயிலு. அப்புறம் என்னங்க விஐபி செல்லு? போறது ஜெயிலு
குப்புற விழுந்தாலும் முகத்துல மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவாங்க. குப்புற விழுந்தாலும் முகத்துல மண்ணு ஒட்டாம பார்த்துக்கிட்டேன்னு சொல்ற தற்பெருமையா இல்லையா? அதான் கேவலப்படுத்துகிறார். பெருமையோடு வாழ்ந்தவர்களை மறுமையில் செப்பரேட் செல், அதுக்கு தனி ஜெயில், அந்த ஜெயிலுக்கு பேரு ஃபூலஸ். அந்த சிறையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஆகாரம் எல்லாம் மற்ற நரகவாசிகளுடைய வியர்வை, சீல், ரத்தம் போன்றவைகள். இதெல்லாம் எனக்கு ஆகாது, நான் எப்படிப்பட்ட ஆள் இதெல்லாம் சாப்பிடுவேனா சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே இருக்கிற பசி, எதை கிடைத்தாலும் சாப்பிடுவான். சொல்லப்பட்டிருக்கிறது மறுமையுடைய ஒரு காட்சி. எந்த அளவிற்கு தாகமும் பசியும் இருக்கும் என்றால், இவனுடைய மூளை உருகி வரக்கூடிய அந்த கழிவை வடித்து சாப்பிடக்கூடிய நிலையில் தான் மனிதனுடைய பசி இருக்கும். அந்த நேரத்தில் பிற மனிதனுடைய வியர்வை, சீல், ரத்தமெல்லாம் எனக்கு ஆகாது, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்ல முடியாது. எதை கிடைச்சாலும் உயிர் வாழணும், பசி குடலை சாப்பிடுகிறது என்று துடித்து போய் அவன் குடிப்பான் வியர்வைகளையும் சீலையும் ரத்தத்தையும். எனவே இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் மனிதர்களோடு பெருமையாக, அகந்தையாக, ஆணவமாக நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு பாடம் புகட்டுகிறார். எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய சுகதுக்கங்களில் ஈடுபட்டு சந்தோஷத்தில் சந்தோஷமாகவும் கவலையில் கவலையாகவும் நாம் கலந்திருக்கக்கூடிய நல்ல செயல்பாடுகளை நம்மோடு இருக்க செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா